மறுபக்கத்தின் விசேட செய்திகளுடன் இணைந்திருக்கின்றோம். முதலில் தலைப்புச் செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ராஜபக்ஷ சூத்திரக்காரிகளா? அர்ச்சனா வெளியிட்ட பகிர் தகவல். சர்ச்சையை கிளப்பிய தாயக எழுச்சி ரெப் பாடல். பாடகர் சங்கீத்சனுக்கு நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. சஹ்ரானின் பின்னணியில் இருந்த முக்கிய நபர்கள். அடுத்தடுத்து வெளிவரும் உண்மைகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் உண்மைகளை மூடிமறைக்கும் அரசு. நாமல் குற்றச்சாட்டு. ராஜபக்ஷ குடும்பத்தின் முறைகேடுகள். ராஜபக்ஷகளை துரத்தும் விசாரணைகள். பிரபாகரன் மகனின் மரணம். பாராளுமன்றத்தில் பெரும் சலசலப்பு. தீவிரமடையும் எல்னினோ தாக்கம். இலங்கைக்கு ஏற்படக்கூடிய அபாயம். இனி விரிவான செய்திகள். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனின் மரணம் குறித்து பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி கேள்வி எழுப்பியமை குறித்து ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் மாரூக் கேள்வி எழுப்பியுள்ளார். கடந்த பாராளுமன்ற அமர்வில் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் ரவூப் ஹக்கீம் முன்வைத்த கருத்துக்கு பதில் வழங்கும் விதமாக தனது கருத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். இறுதி யுத்தத்தின் போது யார் ஆட்சியில் இருந்தனர்? இந்த கொலைக்கு உண்மையில் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். எனினும் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்திய இந்த கருத்தை முன்வைத்தார். இந்த மரணத்தின் போது ஆட்சியில் இருந்தவர்கள் யார்? பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? அன்று இன்றுள்ள 159 பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஆட்சியில் இருந்தோமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். ஏன் விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவரின் மகன் பாலச்சந்திரனை ஆட்சியில் இருந்தவர்களும் பாராளுமன்றில் இருந்தவர்களும் காப்பாற்ற முன்வரவில்லை? இந்த விடயங்களை அறிந்து குழப்புவதற்காக இவ்வாறான கருத்துக்களை ஹக்கீம் முன்வைப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணையின் முக்கிய சாட்சியாளரான அசாத் மௌனாலாவின் கருத்துக்களை பொய் என்று கூறுகின்றார் என்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ரியாஸ் பாரூக் குறிப்பிட்டுள்ளார். ரெப் பாடகர் சங்கீத்சனை சற்று முன்னர் பிணையில் செல்ல சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. சாவகச்சேரி பகுதியில் உள்ள ஆலயத்தில் இடம்பெற்ற இசை நிகழ்வில் பாடலை பாடி அந்த பாடலுக்கு தனது இசை சேர்க்கையில் உருவான ரெப் பாடலை இணைத்து சமூக ஊடகங்களில் கிளிநொச்சியை சேர்ந்த ரெப் பாடகர் பகிர்ந்திருந்தார். அது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கடந்த 2ஆம் திகதி இளைஞனை கைது செய்தனர். விசாரணைகளின் பின்னர் 3ஆம் திகதி பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தியதை அடுத்து அவரை எதிர்வரும் 17ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தது. இந்த நிலையில் இளைஞனை விடுதலை செய்யுமாறு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதுடன் உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் இளைஞருக்கு எதிரான வழக்கு விசாரணைகளை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அல்லாது தண்டனை சட்டக்கோவையின் கீழ் விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சட்டமா அதிபர் போலீசாருக்கு பணித்திருந்தார். அதனை அடுத்து சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றில் நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்து இளைஞன் சார்பில் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் உரிய ஆவணங்கள் மன்றுக்கு கிடைக்காத காரணத்தால் பிணை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது. எனினும் மீண்டும் நகர்த்தல் பத்திரம் ஊடாக மீண்டும் பிணை விண்ணப்பம் செய்யப்பட்ட நிலையில் இளைஞனை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. உயிர்த்த ஞாயிறு குண்டுவெடிப்பு சம்பவங்களின் உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து சட்டத்தின் முன் நிறுத்துவதாக தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் தற்போதைய அரசு முழு பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார். அரசு இந்த விசாரணை விவகாரத்தை சரியான முறையில் கையாண்டு வருகின்றதா என்பதை எதிர்க்கட்சி என்ற ரீதியில் தாங்கள் தொடர்ந்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் வெளியிடப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையில் சஹ்ரானின் குண்டுவெடிப்பு சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் மற்றும் அதற்கு உதவியாக இருந்தவர்கள் பற்றிய பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. எனவே தற்போதைய அரசின் கீழ் இந்த சம்பவம் குறித்து முறையான ஆழமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு இதன் பின்னணியில் உள்ள உண்மைத்தன்மை முழுமையாக கண்டறியப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். சஹ்ரானுக்கு இத்தகைய பாரிய அழிவை ஏற்படுத்துவதற்கு பின்னணியாக இருந்துவிட்டு தற்போது வெளியில் நடமாடும் நபர்களுக்கு தகுந்த தண்டனையை பெற்றுக் கொடுத்து நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டிய கடமை அரசுக்கு உள்ளது. இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தால் முஸ்லிம் சமூகம் மட்டுமின்றி தனிப்பட்ட ரீதியில் தானும் பாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார். சுரேஷ் சலே உள்ளிட்டோருக்கு எதிராக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்தும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் விசாரணைகள் நேர்மையான முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தியுள்ளார்.
உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை தற்போதைய அரசாங்கம் முற்றிலும் அரசியல் மயமாக்கியுள்ளதுடன் உண்மைகளை மூடிமறைக்க முற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதன்படி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் இன்று முழுமையாக அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த விசாரணைகளை மூடிமறைப்பதற்காக அதனுடன் தொடர்புடைய அதிகாரிகளுக்கு தற்போதைய அரசாங்கம் உயர் பதவிகளை வழங்கி அவர்களை பாதுகாக்கும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது. அவ்வாறு அதிகாரிகளை பாதுகாத்து விசாரணைகளை அரசியல் மயமாக்குவதன் மூலம் நாட்டில் வெவ்வேறு மதங்களுக்கு இடையில் தேவையற்ற மோதல்களையும் பிரச்சனைகளையும் உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சுமத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் கோட்டாபய உள்ளிட்ட பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதை இந்த அரசாங்கம் ஏன் வெளிப்படுத்தப்படவில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். உயிர்த்த ஞாயிற்று தாக்குதலில் இந்த அரசாங்கம் நாடகம் ஆடுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். මීළඟට ගරු රාමනාදන් අර්චුනා මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තිබෙනවා. நன்றி மூலாசரண மந்திரத்துமணி. இன்றைய தினம் நாங்கள் முக்கியமாக கதைக்கின்ற மிகவும் ஃபேமஸாக போய்கொண்டிருக்கிற டாபிக் சுரேஷ் சாலை என்று சொல்லப்படுகின்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பொறுப்பாக இருந்த ஒரு சிஐடிக்கு தலைமை தாங்கிய ஒருவரை கொண்டே வைத்து அவரை நாங்கள் இப்போது அந்த அதாவது கொலை செய்யப்பட்ட 268 கிறிஸ்தவ மக்களுக்காக நியாயத்தை பெற்றுத் தருகின்ற ஒரு அரசாங்கம் ஒன்றை இன்றைக்கு நாங்கள் பார்த்துருக்கிறோம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் 2 வருடங்களுக்கு பிறகு இன்றைய தினம் பார்த்துருக்கிறோம். சந்தோஷம். அதாவது இந்த நாட்டில் தற்சமயம் பெட்ரோல் 434 ரூபா, அது யாருக்குமே ஞாபகம் இல்லை. ஆனால் ஒரு கிலோ அரிசி வேண்டியலாது அதெல்லாம் 200-300 ரூபாய்க்கு மேலே, அது ஞாபகம் இல்லை. ஆனால் இந்த சுரேஷ் சாலையினுடைய இந்த ஒரே ஒரு விடயத்தை வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் இன்று வரைக்கும் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்த வரைக்கும் சுரேஷ் சாலை மட்டுமல்ல, கோத்தபாய ராஜபக்சகளில் இருந்து அந்த பிரதான சூத்திரதாரியை கொண்டு போய் போடும் வரைக்கும் இந்த அரசாங்கம் நாடகம் என்று தான் எனக்கு சொல்ல வேண்டும். அது கோத்தபாய ராஜபக்சவாக இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவாக இருக்கலாம், அல்லது போனால் பசில் ராஜபக்சவாக இருக்கலாம். இன்றைக்கு யாருமே சூத்திரதாரியை உடனடியாக பேர் சொல்லுவேன் என்று சொன்ன ஜனநாயகவாதி எங்களுடைய அன்ரோமார் சாநாயக் அவர்கள் இன்று வரைக்கும் பேர் சொல்லல. சரி, அதை விடுவோம் நாங்கள். சரி, அது முஸ்லீம் மக்களுக்கு நியாயம் கிடைக்கிறது என்று வச்சுக்கொள்வோமே, அது முஸ்லீம் மக்களுடைய பேரை காப்பாற்றுகிறீர்கள் என்று வச்சுக்கொள்வோமே, இது கிறிஸ்தவ மக்களுக்கு நியாயம் என்று வச்சுக்கொள்வோம். உங்களுக்கு தெரியும், தமிழ் மக்கள் என்றும் ஒரு இனம் இலங்கையில் இருக்கிறது. இன்றைக்கு செம்மணியில் 310க்கு மேலே ஒவ்வொரு உடல்களாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு எலும்பு கூடுதலாக எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது செம்மணியில். ஆனால் அந்த கதை யாருமே கதைக்கிறேன். இந்த மீடியாவிலுமே செம்மணியில் குறுக்கும் நெருக்குமாக போடப்பட்ட உடல்கள் 311க்கு மேலே இருக்கு. ஆனால் அதை யாருமே கதைக்கிறேன். பின்னுக்கு இருக்கிற தமிழக கட்சி கூட கதைக்க மறந்துருக்குது. ஆனால் நாங்கள் கதைக்கிறது முழுக்க சுரேஷ் சாலையை பிடிச்சு போட்டோம் என்ற உடனே மொத்த ஈஸ்டர் குண்டுதாக்கள் சூத்திரதாரிகளையும், அந்த சூத்திரன்னு சொல்ல எனக்கு விருப்பமில்லை, சூத்திரதாரிகளையும் நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரி, பரவாயில்லை. அடுத்த குருந்தூர் மேலே ஐயா நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க. முன்னாள் இருக்கிறார் எங்க புத்த சாசன அமைச்சர் ஐயா, உங்கள்ட்ட தான் சொல்றேன். நேற்றைக்கு கடிதம் அடிச்சிருக்காங்க தொல்லியல் திணைக்களம் புத்த சாசன அமைச்சருக்கு. குருந்தூர் மலையில எந்த தமிழ் இந்துக்களுடைய அடையாளமே இருக்கல நேற்றைய கடிதம் அடிச்சிருக்காங்க. முன்னுக்கு இருந்து அந்த கிலோத்தி நடந்த ஒரு ஆள் காட்சி ஓடிக்குது. வவுனியாவில் இருந்து வவுனியா பண்ணி உங்களுக்கு எல்லாம் கேட்கிறேன் இல்லையா? அந்த குருந்தூர் மலையை எங்களுடைய தமிழற்ற பாரம்பரிய இடமில்லைன்னு சொல்லிக்காங்க. வாய் உங்களுக்கு இருந்தால் வாய் இருக்கிற இடத்துல வேற என்ன இருக்குது, வேற இருக்கிற இடத்துல வாய் இருக்குது. சரி, பரவாயில்ல. அதை தான் அப்படியே விடுவோம் வச்சுக்கொள்வோமே. இப்போ நீங்கள் எங்களை குருந்தூர் மலையில இருந்து திரத்திரியல், வெடுக்குநாரி மலையில இருந்து திரத்திரியல். ஆனால் அதை கதைக்கல. இங்க சுரேஷ் சாலையை பிடிச்சி போட்டாங்க, அவ்வளவுதான். சுரேஷ் சாலையை ஒரு 6 மாதத்துல விட்டுருவாங்கன்றாப்பா. ஆனா எங்களுடைய நிலங்கள் ஒவ்வொரு நாளும் அபகரிக்கப்பட்டு கொண்டு போகுது. சரி, பரவாயில்ல. எங்களோட அமைச்சர் சந்திரசேகர், நான் இதில் சொல்ல விரும்பல, முன்னாள் இருக்கிறார். அவர் ஒரு நாளுமே முன்ரோவில் இருந்தே இல்லை. வருவார், ரிப்பார் பண்ணிட்டு போயிடுவார். அவர் சொல்லியிருக்கிறார், எங்களுடைய தமிழர் தாய பிரதேசமான யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரே ஒரு, நீங்க சொல்றீங்க இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வீடியோ எடுத்து போட்டிருக்க, போய் பாருங்கடாப்பா. முழுக்க 10 காடுமா கிடக்கு. அதுல ஒரு நடராஜர் சிலையை வைத்தால் நாட்டில் இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஒரு நடராஜர் சிலைக்கு உங்களுக்கு அவ்வளவு பயம். ஒரு பிள்ளையார் சிலை இதுல வச்சா அதுல இன ஒற்றுமை இல்லாம போயிடும். ஆனா குருந்தூர் மலையில ஐயனார் கோயில் இருக்கு, அங்கே கண்டுபிடிச்ச ஆதிசிவன் கோயில் அடி என்று ஆதிசிவன் அந்த 8 முக எங்களுடைய பஞ்சலிங்கம் கூட உங்களுக்கு தெரியல. என்னதான் கோயிலுக்கு போய் கும்பிடுறீங்களோ ஆண்டோடு தான் தெரியும். சரி, அது பரவாயில்ல. இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சரால். நல்ல விடயத்தை நல்லதுன்னு சொல்லுவேன், கெட்டதை கெட்டதுன்னு சொல்லுவேன். எனக்கு பின்னால எந்த அரசியல்வாதியும் இல்லை. எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார், இன்றைய தினம்
அதாவது வந்து தம்பி சங்கீதன் அவர் வலிப்பு வந்து பாடினாரோ அல்லது காசு பாடினாரோ வெறிய போட்டு பாடினாரோ எனக்கு தெரியாது. ஆனால் அந்த நபரை இன்றைய தினம் பிடிஏ என்று சொல்லுகின்ற சார்ஜ், அதாவது வந்து பயங்கரவாத தடை சட்டம் அவருக்கு போடப்பட்டிருந்ததை மாற்றி அமைக்கப்பட்டு சாதாரண சிறு குற்றங்களுக்காக அவருக்கு நான் நினைக்கிறேன் 186 இது ஒன்று போடுறாங்க. ஆகவே அந்த விதத்தில் எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அது வரவே நான் பார்த்தேன் எங்களுடைய ஐயா மேட்ட கேசவன் சாயந்தன், உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், கேசவன் சாயந்தன் போய் யாழ்ப்பாணத்தில் இருந்து சொல்லி கொண்டிருக்கிறார் தாங்கள் அவரை விடுவிப்பரா. எனக்கு விளங்கையில் மட்டக்களப்பில் போய் லைப்ரரியை துறக்க சுமந்திரனால 7 வேண்டாம் மட்டக்களப்பை ஏன் இவருக்கு போய் ஜனாதிபதியோட காய்ச்சி தம்பி சங்கீதம் எடுக்கல. அடே எல்லாம் நாடகம்டாப்பா, சொன்னா கேட்குறீங்க இல்லை எல்லாம் நாடகம். சுமந்திரனால அதை செய்யலாதென்றால் அங்க போய் ஏன்னா அங்க கொஞ்ச நாளைக்கு போய் சங்கீதனை போட்டுட்டு சங்கீதனை வச்சு கொண்டு வழக்கு நடத்தவனும். எங்களுக்கெல்லாம் அந்த தேவை இல்லை. பிழையானவர்கள் என்றால் பிழையானவர்கள் என்று கை நீட்டவும் தெரியும், சரியானவர்கள் என்றால் சரியானவர்கள் எங்களை சொல்லவும் பரவாயில்லை. நேற்று முன்தினம் பார்த்தேன் நான் நிக்கல இருக்கிற பக்கத்தில் இருக்கிற கயதுரமேன் சொல்றார் தமிழீழம் வேணும் எங்களுக்கு, தமிழீழம் இல்லாம நாங்கள் வாழ மாட்டோம், வாங்கோ தமிழீழத்தில் வாழுவோம். இங்க எல்ஓசியில இருக்கிற உங்களோட பங்குகள் எல்லாத்தையும் வித்து போட்டு யாழ்ப்பாணம் போவோம். உங்களோட 3 ஏதோ ஒரு நாடுகளில் 3 வச்சிருக்கிறீர்கள் தானே, எல்லா பிள்ளை ஊட்டியலையும் கொண்டு யாழ்ப்பாணத்தில் வச்சிருப்போம். உங்களோட அடே நீங்களாம் ஒரு காலத்தில் கடைசியா தமிழ்ல விடுதலை புலிகள் சாயக்கல்ல கடைசி கோலையும் போன் ஆஃப் பண்ணி போட்டிருந்தார்கள். வெள்ளக்கொடி விவகாரத்தில் கஜேந்திரகுமார் கடைசியா சரணடைகிற நேரத்தில் நீங்கள் ராணுவ அதிகாரிகிட்ட சொல்லுங்க நாங்கள் சரணடையும் சொல்றேன் போது போனை ஆஃப் பண்ணிட்டு இருந்தவனுக்கெல்லாம் இன்றைக்கு தமிழெல்லாம் கேட்குது. ஆனால் இல்லை இவங்களுக்கு கூட தமிழ் இல்லம் இல்லடா தையிட்டு வியாரே கூட பிடிச்சி தர மாட்டாங்கன்னு சொன்னா எங்களை சொல்றீங்க கெட்டவங்களண்டு. இதுதான் ஜதார்த்தம். இங்கே கொழும்புல மக்களோட வாழலாம். இந்த 27 ஒரு செக்ஷன் இருக்கு. இந்த 15 வருஷம் ஒரு நாளுமே வாய்ச்சதில்லை. இன்றைய தினம் எங்களுடைய நீதிபதி அலெக்ஸ் ராஜாவுக்கு எதிராக அலெக்ஸ் ராஜா அவர்களை இந்த வார அரங்கிட நர்ராயர்ஸில் அமைச்சர் சந்திரசேகர் என்னென்றால் இந்த இவர் அலெக்ஸ் ராஜா அவர்களை இடமாற்றம் தொடர்பாக முதலாக குரல் கொடுத்ததுனா இன்றைக்கு எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வந்து காய்ச்சிருக்காரு. எனக்கு அது விளங்கல. என்னென்னா உங்களுடைய கட்சி பாதிக்கப்படுது என்றால் நீதிபதியை மாற்றக்கூடாது. ஆனால் அலெக்ஸ் ராஜாவை மாற்றி போட்டு இப்போ ஒன்று போட்டுக்கின்றது நீதிபதி சதீசன், ஒரு மிகவுமே மதிக்கத்தக்க ஒரு மனிதன். இப்போ அந்த மனிதனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. இப்போ அலெக்ஸ் ராஜா ஐயா போய் இப்போ நீதிபதி சதீசன் வந்துட்டார், சதீசன் எப்படியாவது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நிலைமையில தான் எங்களுடைய இந்த தமிழருடைய அரசியல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது எங்கிட்ட அமைச்சர் சந்திரசேகர் அண்ணன் உங்களுக்கு ஒரு நிமிஷம் தாரம் பேரை சொல்கிறேன், எழுப்பி பயில சொல்லுங்க. முடிஞ்சா நடராயர் சிலைக்கு ஒரு பயில சொல்லுங்க. 2வது கேட்குறான் இந்த மயிலட்டியில் இருக்கிற அந்த ஆர்மி கேம்பில் 230க்கு மேற்பட்ட குடும்பங்கள் ஹானியில் ஆர்மி கேம்பை கட்டியிருக்காங்க. இன்றைக்கும் வழி வடக்கில் அந்த சன மலையத்தில் நிற்குது. ஆனால் நாங்கள் இன்றைக்கு வந்திருந்து கொண்டு ஸ்ரீதரனோட கண்டியில் ஒரு கதை, அதுக்கப்புறம் இளங்குமரனோட கண்டியில் ஒரு கதை, அதே வீடியோ எடுத்து போட்டுறாங்க. ஏனென்றால் இந்த அரசியல்வாதிகள் வடக்கில் கதைக்கிற என்ன அரசாங்கத்தை திரத்துவோம் கொஞ்சம் இருக்கண்ண அரசாங்கத்தை திரத்துவோம் போட்டு கண்டியில் வந்து உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க என்ன பிச்சை எடுக்கிறாங்க வெளியே சொல்லுங்க. நீங்க நாங்கள் இந்த வரைக்கும் அப்படி அரசியல் செய்த இல்லாத உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க இடுப்புல வெளியிடாதான் கடைசியா எனக்கும் உங்களுக்கும் டீலண்டாங்க. சரி பரவாயில்ல என்ன உங்களோட பரவாயில்ல பொம்பளையோட சேர்த்து சொல்லல. அதை விட முக்கியமான ஒரு கதை என்னென்றால் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் தொடர்பாக எங்களுடைய ரவுப் கபீம் சொல்லியிருக்கிறார். அவரை கொலை செய்த அந்த இதை வந்து சேனல் 4 போட போகுது. எனக்கு என்ன கவலை என்றால் இந்த 2009 2026 வரைக்கும் ரவுப் கபீமுக்கு அவருடைய பிள்ளை வந்து அந்த தேசிய தலைவருடைய மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்ட தெரியாது. இப்ப அவருக்கு அரசியல்ல பாலச்சந்திரன் பேர் கேட்குது. இப்படி சில்லறத்தனமான அரசியலை செய்யறதை விட்டு போட்டு என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மதிப்புக்குரிய அமைச்சர் முன்னால் இருக்கிறார். தயவு செய்து நடராஜர் சிலையை மறுபடியும் பலாலியில் வைக்க முடியுமென்னா நான் உங்களுக்கு ஆதரவு தருவேன். தயவு செய்து இந்த குருந்தூர் மலைக்கு இவர் அடிச்சிருக்கிற கடிதத்தை அங்கே எங்களுடைய வரலாறுகள் இருக்கையில் அங்கே எங்களுடைய தமிழ் மக்கள் வாழையில அங்கே சைவர்கள் வாழையில என்று சொல்ற தொல்லியல் திணைக்களத்தினுடைய அந்த கடிதத்தை விட்ரோ பண்ணி அங்கே மறுபடியும் முடிக்கிறேன். அங்கே மறுபடியும் எங்களுடைய ஐயனார் கோயிலை கட்டவிடுமா இருந்தால் இந்த அரசாங்கத்துக்கு என்னுடைய ஆதரவு கட்டாயம் இருக்கும். நன்றி, வணக்கம். இலங்கை கடற்படையில் இணைந்து கொண்டது தொடக்கம் யோஷித்த ராஜபக்ஷவுக்கு வழங்கப்பட்ட வெளிநாட்டு சுற்றுலாக்கள் விசேட வரப்பிரசாதங்கள் குறித்து
லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் இரண்டாம் புதல்வர் யோசித ராஜபக்ஷ கடந்த 2006ஆம் ஆண்டு கடற்படையின் விதிமுறைகளை தளர்த்தி 2ஆம் லெப்டினன்ட் பதவிக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் போதிய அனுபவமோ எந்த ஒரு விசேட திறமையோ வெளிக்காட்டாத நிலையில் குறுகிய காலத்துக்குள்ளாகவே அவர் பிரித்தானிய ரோயல் கடற்படையின் விசேட பயிற்சி நெறி ஒன்றுக்கு அனுப்பப்பட்டிருந்தார். அத்துடன் கடற்படையில் பணியாற்றிய காலங்களில் அவருக்கு பல்வேறு வரப்பிரசாதங்கள் வழங்கப்பட்டிருந்ததாக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் அந்த விடயங்கள் குறித்து லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழுவுக்கு ஏராள முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டிருந்தன. அடிப்படையில் தற்போது விசேட விசாரணைகளை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பான வாக்குமூலம் ஒன்றை வழங்க நேரில் வருகை தருமாறு யோசித்த ராஜபக்ஷவுக்கு லஞ்ச ஊழல் மற்றும் மோசடிகளை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு அழைப்பாணை அனுப்பியுள்ளது.